செமையா இருக்கு. சூரி அவரோட ப்ளஸ்ஸே வந்து தனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து பண்ணுறது தான். அவருக்கு ரொமான்ஸ் வராது, சாங்ஸ் டான்ஸ் வராது அப்படிங்கிறதெல்லாம் அவர் உணர்ந்துருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணியிருக்காரு. மாஸாக பண்ணணுமேன்னு பண்ணலை, பட் அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் காமிச்சிருக்கிறது எடுத்திருக்கிறது மாஸாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன் லைனில் சொல்லணும்னா விஸ்வாசத்துக்கும் ஒரு நியாயத்துக்கும் உள்ள போராட்டம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே கதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருந்தார். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொன்னாலே நம்ம சசிகுமார் சார் தான் சொல்லுவோம். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டுட்டு வந்த விஷயமா இருக்கட்டும். சூரி சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது உண்மையிலே. ஏன்னா மாஸ் ஹீரோன்னு சொல்லணும். அடுத்து அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தார். அந்த ஒரு சீனுக்கும் சூரி சார் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் அத்தனைக்குமே தேட்டரில் பயங்கரமாக கற்றுனாங்க. ஸோ கதையின் நாயகன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கதையின் நாயகனாக இதே மாதிரியான ஒரு செலெக்ஷன் பண்ணார்னா செம்மையாக வருவார். ஸ்டோரி சுப்பிரமணியபுரம் தான். 3 நண்பர்களுக்குள்ளார நடக்கிற துரோகம், அதை சுற்றி தான் கதை. பட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சசிகுமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஸ்விதா அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் தான். சுப்பிரமணியபுரம் மாதிரியான ஒரு அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த நண்பர்களுக்குள்ளாக நடக்கிற துரோகம், அதுதான் படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆக்டர் சூரி காமெடியிலேருந்து ஆக்டரை ப்ரொமோட் பண்ணிட்டாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல. அந்த கேரக்டர் அப்படியே கேரி பண்ணி வந்தது ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தை ஓவராலாக ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, செம்மையான ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அப்படியே எல்லாம் எந்திரிச்சு உட்கார மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன்ஸாகவே போயிட்டுருக்கு. செம்மையான ஒரு கிளைமாக்ஸ், அருமையான படம். அப்படியே வெளியே வந்தாச்சு. சூப்பராக இருக்கு படம். இந்த படத்துலையா ஈவன் பிஜிஎம் செம்மையாக இருந்ததுண்ணா. வெற்றிமாறன் ஸ்டோரி செம்ம, எல்லா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குண்ணா படத்தில். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியும் கிளைமேக்ஸ்க்கு அடுத்து இன்டர்வல் பிளாக். அவர் தான் ப்ரோ ஃபுல்லாகவே வராரு. அதனால் அவருக்கு வர சீன் எல்லாமே கிளாப்ஸ் தான். நல்லா நடிச்சிருக்காப்புல, பெர்ஃபார்மன்ஸை செம்மையாக பண்ணியிருக்காப்புல. யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் வந்து முன்னாடி பயங்கரமாக இருக்குது. மாநாடுக்கு அப்புறம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது. வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு வீரனுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான மூவி பார்த்துருக்கோம். திருப்தியாக இருக்குது படம். வயலன்ஸ் இருக்குது, படத்துக்கு தேவையானது தான். அது வெற்றிமாறன் சார் கதை எழுதும் போதே அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இருந்தாலும் துரை செல்வி சார் செம்மையாக கையாண்டுருக்காப்புல. எங்கேயுமே லேக் இல்லை. படம் ஸ்பீடாக சரசரசன்னு போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் படம். எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம 80s இருக்கட்டும் 2K இருக்கட்டும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமை தானே. ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமையானாலும் நியாயம்னு ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற சொல்கிற விஷயமா இருக்கட்டும். கடைசி சூரி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், நாயாக இருந்த என்னை வந்து மனுஷனாக மாற்றிட்டியே. அந்த டைலாக்கு பயங்கரமாக இருந்தது உண்மையிலே. கடைசி நிமிஷத்தில் சொன்ன அந்த டைலாக் வந்து உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது.